நீதிமன்றம் சொல்லிச்சு, நீதிமன்றம் சொல்லிச்சு. எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தயாரில்ல. எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம். நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான். 815 டாஸ்மாக் கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? எதிர்க்கிறியா? 8 சக்கர வாகனத்துல 700 லாரியில கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இது நீதியா? நீதியா? அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க. அநீதியை அச்சங்கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்மிடத்தில் இருந்தான். புரட்சியாளர் பழனி பாபா. அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம். அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நாம் அடிமையாக தயாராக இல்லை. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம். கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். அதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணன் சொல்றா கல்ல குடுறா, ஏதாவது பிரச்சனை எண்டவாடா புரட்சி வெல்லட்டும்.